ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷேர் ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டில் லாஸ்ட் வீக்ஸ் வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. லாஸ்ட் வீக்ஸில் ஒரு நல்ல ஒரு வேரிஸ் மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. ஸோ லாஸ்ட் வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம போட்டிருந்தோம். இதில் அனாலிசிஸ் வந்து நான் சொல்ல கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இயர் அண்ட் ஸ்டார்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். அந்த கரெக்ஷனில் போய் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம சொல்லலை. ஸோ இப்போது நம்ம வீக்லி அனாலிசிஸ் ப்ளஸ் வந்து டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் இதில் ஒரு இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஆலில் போட்டுக்கோங்க. வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக வந்து புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வைஸாக உங்களுக்கு பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற புக்ஸ் 3 புக்ஸ் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன இதில் பார்க்குறோன்னா, கோல்டு விசஸ் யூஎஸ்டி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஓகேங்களா. நம்மளோட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுற ஒரே அசெட் நம்ம இது வந்து நம்மளது இதுதான் ஓகேங்களா. நம்ம இதை தான் பண்ணுறோம். இதில் தான் வந்து அனாலிசிஸ் சொல்லிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் கரன்சி பேர் வந்து ஒரு யூஎஸ்டி இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, இப்போ இதில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் நமக்கு ஒரு 3 சப்போர்ட் லெவல் ட்ரெண்டில் வந்து ஒரு 3 சப்போர்ட் லெவல் நமக்கு இங்கே இருக்குது. த சேம் டைம் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா தெரியும், இங்கே வந்து ஒரு சின்னதாக கரெக்ஷனில் நமக்கு ஒரு 3 சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து திரும்ப சாலிடாக நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் கிளியராக நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் மேலே போக போகிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அது தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லுது. ஸோ சேம் டைம் நம்ம லாஸ்ட் வீக்ஸில் நிறையா ஸ்டாப் லாஸு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாகவே நமக்கு விக்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி விக்ஸ் ஏரியாவில் நமக்கு இன்ட்ரா ட்ரேடு ஸ்கால்பிங் பண்ணுறவங்க போய் ரொம்ப மாட்டி அதிகப்படியான டாலர்ஸை வந்து இதில் லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டேஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் டேஸாக இருக்கும். என்ன பார்க்குறது, ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னா, அந்த கேண்டில் 6 சேட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலைஸ் பண்ணலவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விக்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுனில் தான் போகுது அப்படின்னா, ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை வந்து ஒரு 15 மினிட்ஸோ 13 மினிட்ஸ்லேயே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து டவுன் வேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டவுன் வேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க செல் கால் வந்து எடுத்துருவாங்க ஓகேங்களா. அப்போ செல் கால் எடுக்கும்போது மார்க்கெட் சேம் டைரெக்ஷனில் போகும்போது அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, ப்ராஃபிட் கன்வே பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி டோஜி இருக்கிற இடத்துல மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்தால் மார்க்கெட் கீழே வந்துடும். கீழே போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்தோம்னா மார்க்கெட் மேலே வந்துடும். இந்த மாதிரிலாம் வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் சிக்கிடுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து நம்ம அதை எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, இது வந்து முழுக்க என்னோட நாலேஜை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லவே கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டரும் எதுவும் கிடையாது. எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரும் நம்ம கிடையாது. அதே சேம் டைம் நம்ம சேனலில் ஃப்ரீ சிக்னல்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட லைவில் வந்து சில ஆட்டோமேட்டிக் ஏஐ இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி லைவ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறவங்க அது அவங்களோட ஒப்பீனியன் எடுக்கணுங்கிற லைவை பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எவ்ரிடே நம்மளோட சேனலில் வந்து மார்னிங் 10 o'clock டு ஆஃப்டர்நூன் 12 o'clock தென் 6 o'clock டு 10 PM ஓகேங்களா. இந்த லெவல்ஸில் வந்து நமக்கு இந்த டைமிங்கில் வந்து நமக்கு லைவ் போடுவோம். ஸோ தேவைப்படுறவங்க லைவ்லேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ வாங்க, இப்போ ரொம்ப நேரம் பேசியாச்சு, இந்த வீடியோக்குள்ளே போய்க்கலாம். மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்டு 3 ஏரியா வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் தென் புல்லிஷ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த பிளேஸில் நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் சாலிடாக கட் பண்ணி காமிச்சிருக்கானா. ஸோ த சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் சேம் வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டோட சப்போர்ட் ஏரியாவும் கூட. ஓகே, அப்படிங்கும்போது அதோட லெவல்ஸ் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து எங்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து 2088 இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் போகும். அடுத்தது அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 2120 இந்த லெவல்ஸ்க்கு போகும். அடுத்தையும் அதுவும் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா
159 160ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இப்படியே ஒரே நாள்ல டக்குன்னு போயிருமா? அப்படின்னு சொன்னா டவுட் தான். ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மார்க்கெட்ல இந்த இடத்துல இருக்கிற இப்ப தான் இந்த விக்ஸுக்கே நம்ம வந்திருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா லாஸ்ட் ஒரு 2, 3 வீக்ஸா வந்து அதாவது எப்படி சொல்றோம்னா, மார்க்கெட் வந்து டிசம்பர் 14லருந்து அதாவது டிசம்பர் 14ல இது ஆச்சு. இந்த நாள்ல இருந்தே நம்ம இந்த விக்ஸுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு ட்ரேட் தான் போய்க்கிட்டு இருந்தது. ஸோ இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த விக்ஸுக்கு எங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ப்ளே இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் ப்ளே நடந்திருக்க இடத்துக்கு நம்ம இப்போ ரீச் ஆக போறோம். இங்க எப்படிலாம் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னா, எக்கச்சக்கமான பேரு ஏன் அப்படின்னா, இத ஒரு சாலிடா ரொம்பவும் கோல்ட வந்து பூம் பண்ண விடமாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பிரஷர் பண்ணி கீழ வந்து இறக்குவாங்க. அப்ப அந்த கீழ வந்து பிரஷர் பண்ணி இறக்கும்போது, நம்ம மேல வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கருந்து ஹிட் ஆயிடுச்சு புல்லிஷ் அது போகுது அப்படின்னா, இந்த இடத்துல அவன் பிரஷர் பண்றது என்ன பண்ணுவான், அந்த பிரைஸ்லலாம் அவன் வந்து நம்மள கீழ தள்ள பார்ப்பான். ஸோ நம்ம வந்து இன்ட்ரா ட்ரேட்ல போய் எடுக்கிறவங்க அன்னைக்கு ஃபுல்லா வாலட்டிலிட்டியா போயிட்டு நமக்கு அடிச்சிரும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, சரி இதுக்குள்ளேயே மார்க்கெட் இப்படி போயிட்டு வரட்டும். போயிட்டு எப்படியா இருந்தாலும் அந்த கவர் வந்து ஃபில் பண்ண தானே போவான் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பான். ஆனா வந்து இன்ட்ரா ட்ரேட் பண்றவங்க இதுக்குள்ள வந்து போம்போது நெறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு, நெறைய லாஸ் பண்ணிட்டு வெளில வருவாங்க. ஸோ அதே மாரி இல்லாம, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த இடத்துலலாம் வந்து ட்ரேட் பண்ணா ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, திரும்ப திரும்ப சொல்றேன். இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ப்ளே பண்ற இடம். அவன் ப்ளே பண்ண இடத்துல நம்ம உள்ள என்டர் ஆகும்போது, அவனுக்கு ஈக்குவலா தான் நம்ம யோசிச்சு உள்ள என்டர் ஆகணும். ஸோ இப்ப இதுல வந்து நமக்கு எவ்வளோ வந்து போகும் அப்டின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இங்க இப்ப என்டர் ஆயிருக்கோம் அப்டின்னா, மார்க்கெட்ல அதாவது ஒரு 5% 5% எஸ் 5% வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இத வந்து பிப்ஸ் கால்குலேஷன்ல நான் சொல்லுவாங்க. ஸோ நான் இப்ப பெர்சன்டேஜ்ல சின்னதா ஒரு இதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி இப்ப இது எங்க என்ட்ரி ஆகலாம்? எங்க எக்ஸிட் ஆகலாம்? அப்படிங்கிறதையும் நான் சொல்லிர்றேன். மார்க்கெட்ல இப்ப நமக்கு பிரேக் அவுட் குடுத்துட்டான். ஸோ ரீடெஸ்ட்ல கன்ஃபர்மேஷன் பண்ண வந்துட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 ஹவர் ஷிஃப்டர் வந்து வச்சுருவோம். மார்க்கெட்ல டைம் ஃப்ரேம் ஷிஃப்டர் போட்டு, இப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், புல்லிஷான பிரேக் அவுட் திரும்ப ஒரு கரெக்ஷன் குடுக்குறான். நமக்கு இந்த கரெக்ஷன் குடுக்கும்போது இந்த இடத்துல நமக்கு இந்த கரெக்ஷன் குடுக்கும்போது, மார்க்கெட் இங்கருந்து போறான்னா, இங்க கரெக்ஷன் குடுக்கும்போது, திரும்ப இங்கருந்து என்ட்ரி ஆயிக்கலாம். அது எப்படி கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா எடுக்கலாம் அப்படின்னா, உள்ள இருக்கிற இங்க பாருங்க. இந்த பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான். நம்ம இங்க என்ட்ரி ஆயிட்டோம் அப்படின்னா, இங்க இருந்தே மார்க்கெட் வந்து நமக்கு மேல கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர்டர் பிளாக்ஸ் இந்த இடத்துல நமக்கு வொர்க் ஆயிரும். இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஆர்டர் பிளாக்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து நமக்கு நமக்கு மேல போயிரும். இப்போ இங்க கரெக்ஷனும் கீழ வந்துட்டான். இங்க ரீடெஸ்ட் அடிச்சாச்சு. நம்ம இந்த விக்ஸ்ல வச்சுருவோம். இப்ப என்ட்ரி போட்டுக்கலாம். இங்க இருந்து போட்டோம்னா, நமக்கு மார்க்கெட் மேல இந்த லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வரைக்கும் நம்மளோட ரிஸ்க் ரேஷியோக்கு ஏத்த மாரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து நமக்கு கோல்டு விசஸ் யுஎஸ்டி இதோட வீக்லி அனாலிசிஸ் இன்ட்ரா ட்ரேடுக்கும் நீங்க இத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ரா ட்ரேட் பண்றவங்க அப்டின்னா, நமக்கு மேக்ஸிமம் இந்த லெவல்ஸ்க்குள்ளேயே வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் இங்க, ஆ ஃபர்ஸ்ட் லெவல் எங்க அப்டின்னா, 2063 இந்த செகண்ட் லெவல் வந்து 2078 இந்த லெவல்ஸ்குள்ள இன்ட்ரா ட்ரேட் பண்றவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வர டேஸ்ல வந்து நம்ம இந்த லெவல்ஸ பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தரா மேல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டன ஆல்ல போட்டுக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. பை ஃபிரெண்ட்ஸ்.